காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet Stores and buy these sarees. Velvet Stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான தலைவர் முன்னிலையில் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். காரணம், இன்று திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும் தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு தான் இந்த முடிவு. நான் என்னை இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டதற்கான காரணம், எஞ்சிய வாழ்க்கையிலும் இந்த திராவிட கொள்கையினை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் அதை தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவருடைய சிந்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாகவும் என்னை இணைத்து பணியாற்ற இங்கே இன்று நான் வந்திருக்கின்றேன். சார், இப்போ நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கீங்க, தொடர்ச்சியாக எம்எல்ஏவை கண்டினியூ பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும் உங்கள் ஸ்டாண்ட் சட்டமன்ற அசம்பிளியை பொறுத்தவரைக்கும்? இப்பொழுது நான் தலைவரிடம் பேசினேன். இன்று மாலை 4 மணிக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல ரெட்டையில் ஜெயிச்சிங்க, குறிப்பாக ஓபிஎஸ் அணியில் இருந்தீங்க. இப்போ இந்த அணியில் அரசியல் பாரம்பரியம், பெரிய பாரம்பரியம் பிஹெச் பாண்டியனுடைய இந்த டிஎம்கேவை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவரும் அதற்கு பின்னாலே அந்த இயக்கத்தை பாதுகாத்து வளர்த்த அம்மா அவர்களும் எந்த சூழ்நிலையிலும் அந்த இயக்கத்தை எந்த இயக்கத்துக்கும் அடகு வைக்கவில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக இல்லை. இன்றைய அதிமுக என்பது வேறு ஒரு இயக்கத்தை நம்பி அந்த இயக்கத்தின் சொல்படிதான் நடக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலும் எந்த விதிகளை அந்த நிறுவன தலைவர் உருவாக்கினாரோ அதை காற்றில் பறக்கவிட்டு, எந்த கொள்கைகளுக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அதையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு இந்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக இங்கே செயல்படக்கூடிய சூழ்நிலையில்தான் திராவிட கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்து இங்கே நான் இணைந்திருக்கிறேன். நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து வந்தீங்க. இப்போ அவர் டிடிவி தினகரன் அதே போல் சசிகலாவெல்லாம் சந்திக்கிறாரு, அந்த நிலைப்பாடு இருக்கிறார். அதுக்கான தான் நீங்கள் வெளியேறீங்களா? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் சசிகலாவை எடுத்து வந்தீங்க. என்னை பொறுத்தவரையில் சில நெருடல்கள் உண்டுதான். காரணம், நான் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்பது உறுதியான நிலைப்பாடாக தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உழைப்பினையும் ஒரு இயக்கத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை அங்கீகரித்து